பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சில சமயம் சில பாதிப்புகள் குடும்பத்தில் ஒரு வியாதிப்படும் போது குடும்பமே பாதிக்கப்பட்டுரும். ஒரு கடன் பிரச்சனை வரும்போது குடும்பமே கலங்கிவிடும். ஒரு மரணம் சம்பவிக்கும் போது ஹோல் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும். அப்போ சில பிரச்சனைகள் முழு குடும்பத்தையும் பாதிக்கிற காரியம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் இருக்கணும், அதான் விரும்புகிறார். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு. மத்தேயு 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்படின்னு என்ன செய்யணும்? கேளுங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. உடைய தேவை, சுகம், நன்மை என்ன வேணும்? வேலை வேணும், வீடு வேணும், சொந்த வீடு வேணும், திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் கனி வேணும், பரீட்சையில் வெற்றி பெறணும். உங்களுக்கு என்ன காரியம் இருக்குது? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் கேட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் நீங்கள் வரும்போது இன்றைக்கு உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? சுகமா, விடுதலையா, ஒரு ஜெயமா, கடன் பிரச்சனை மாறணுமா? விசுவாசிங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இன்றிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. விசுவாசிங்க. அப்போ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ விசுவாசம் இல்லாட்டா உங்களுடைய ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தோட நீங்கள் கேட்கணும். உங்கள் குழந்தை, உங்களுடைய கணவர், மனைவி வியாதி படுக்கையில் யாரோ இருக்கலாம். இயேசுவால் அதை மாற்ற முடியும். இயேசுவால் நம்முடைய தேவையை சந்திக்க முடியும். விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கணும். அமெரிக்காவில் ஒரு போதகர், நல்ல ஒரு ஊழியக்காரர், உண்மை உத்தமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு வியாதி. அந்த வியாதி நமக்கு அடிக்கடி பாதிக்கப்படுவார். ஒரு சமயம் ரொம்ப சீரியஸாக பாதிப்பு உண்டாக்கி இரத்தமாய் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். டாக்டர்ஸ் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஒரு நாள் வீட்டில் ரத்தம் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்ததுனால டாக்டர்ஸ் வரவழைக்கப்பட்டாங்க. டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. அவர் வீட்டுக்குள்ளேயே படுக்கையில் வச்சு டாக்டர்ஸ் அவருக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு பையன், ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கிற மகன் டேவிட் வில்கர்சன், பிற்காலத்தில் பெரிய ஊழியக்காரனாய் வந்தவர், ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறார். அவங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் ரூம் உண்டு மேல் அறையில். அங்கே ஜெபம் பண்ணுவாங்க ஃபேமிலியாரெலாம். அவன் ஸ்கூல்லேருந்து முடிஞ்சு வரான். ஸ்கூல் முடிந்து வந்தால் ஆம்புலன்ஸ் நிற்குது வீட்டுக்கு முன்னால். உள்ளே பார்த்தா டாக்டர்ஸ், நர்சஸ் இருக்கிறாங்க. வீட்டில் குடும்பத்தாரெலாம் துக்கப்பட்டு பரபரத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஆபத்தான சூழ்நிலை. அதனால் அவனுக்கு தெரிந்துட்டு, அப்பாவுக்கு இப்போ சீரியஸ் ஆகிட்டு போல அப்படின்னு, ஒரு பெரிய ஆபத்து. அப்போ உள்ள விட மாட்டேங்க, சின்ன பையன், நீ பார்த்தா பயந்துருன்னு உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்பா இருக்கிற ரூமுக்குள்ள. ஒரு நர்ஸ் வெளியே வரும்போது கதவை திறந்தாங்க. பார்க்குறான், அவருடைய தகப்பனார் வாயுலியா ரத்தம், இந்த பிளட்டுனால படுக்க நனைஞ்சிருக்கிறத பார்க்குறான். அவனுக்கு தெரிஞ்சிட்டு சீரியஸான விஷயம், அப்பா டேஞ்சரான கண்டிஷனில் வந்துட்டாங்கன்னு சொல்லி நேராக மாடிக்கு ஓடினான். அவருடைய ப்ரேயர் ரூம் உள்ளே போனான். இயேசு நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தான். ஜீசஸ் ஹீல் மை ஃபாதர். சத்தமிட்டு அவன் ஜெபித்தான். இந்த வீடு முழுவதும் சத்தம் கேட்குறான். தகப்பனார் மரண படுக்கையில் இருக்கிறார். அந்த ஆபத்தான நிலைமையில அப்படி அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்து கொண்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் இந்த தகப்பனார் அப்படியே மயக்கம் தெளிஞ்சு நார்மலுக்கு வருகிறார். அவருடைய சத்தம் கேட்குற, மகனுடைய ஜெப சத்தம் கேட்கிறது கீழே ரூமில். அவர் சொன்னார், கண் விழித்து என் மகனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே மாடிக்கு போய் அவனை சொன்னாங்க, உங்க அப்பா சுகமாயிட்டாங்க, கண் விழிச்சு பார்க்குறாங்க, அவனை வர சொன்னாங்க. உடனே சந்தோஷமா போனான். தகப்பனார் படுக்க பக்கத்தில் போனான். அவர் சொன்னார், மகனே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் எனக்காக ஜெபம் பண்ணல, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த ஜெபத்தை கேட்டுதான் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்து என் உயிரை திரும்ப வர வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்பதாக. அந்த சிறுவன் தான் எதிர்காலத்தில் பெரிய ஆளாகி நியூயார்க்கில் ரவுடி கும்பலை ஆண்டவர் பக்கமாய் திரும்ப பண்ணின ஒரு ஊழியக்காரர் டேவிட் வில்கர்சன். நான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அமெரிக்காவில் நியூயார்க்கில் மென்ஹாட்டன் இடத்துல அவருடைய சர்ச் அங்கே போயிருந்தேன். நான் அவரை சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய விசுவாசம் எவ்வளோ ஆச்சரியப்படும்படியான விசுவாசம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கலாம், தேவன் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும், விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6 ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்க விசுவாசித்தாதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசித்தாதான் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும். விசுவாசம் இல்லாம எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த ஜெபத்தினால பிரயோஜனம் இல்லை. அனந்த வசனம் சொல்லுது, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மூல பாஷையில் இருக்க ஒரு அர்த்தம் சொல்றாங்க, நீ ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு உன்னை கேட்கிற, பூமியில் அது இல்லை, உலகத்திலேயே அது இல்லை, இல்லாத ஒன்றை நீ கேட்கிற, விசுவாசத்தோடு கேட்கிற, ஆண்டவர் உனக்காக அதை உருவாக்கி தருவாராம். அதான் விசுவாச ஜெபத்தினுடைய வல்லமை. நீங்க விசுவாசிங்க, இன்னைக்கு சோகமாயிருவீங்க, பிள்ளைகள் சோகமாயிரும், தேவை சந்திக்கப்பட்டுரும், கடன் பிரச்சனை மாறிடும், ஒன்றும் பயப்படாதுங்க. இன்னிலிருந்து ஒரு ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்து என் கூட சேர்ந்து நீங்க இப்போ ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய செயல்கள், கிரியைகளை எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இப்போ உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிச்சு பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும். இப்போ அப்படிதான் நம்ம ஜெபிக்க போறோம். நான் உங்களோடு கூட இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிக்க போறேன். இப்போ ஆண்டவரிடத்தில் கேட்க, உங்க வீட்டில் யார் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யாருக்கு என்ன நன்மை வேணும், இப்போ அதை கண் முன்னால நிறுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறேன், குறிப்பா நீங்க ஜெபிக்கணும். அப்போ அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அப்படியே உங்களுடைய வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவே, இந்த காரியத்துல தேவை இருக்குது, இந்த காரியத்துல பிரச்சனை நீங்களே, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இதோ இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, விசுவாசம் உள்ளவளாய் ஜெபத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்க. இதோ இந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற காரியத்தை பாருங்கப்பா. இந்த நோயினால் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு கலங்கி இருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை கனப்படுத்தும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல நோய்களும் பலவீனங்களும் குடும்பத்தை விட்டு விலகட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிறவள் எழும்பி நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த மரண கண்ணிகளை கொண்டு வருகிற வியாதியின் கிரியைகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும். வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகட்டும். அற்புதங்களை நடத்தி அவளை மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிச்சா போதும், பதில் வந்துடும். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நீங்க ஜெபிச்ச காரியத்தில் அற்புதம் நடக்க போதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? சந்தேகப்படாதங்க. அப்படி இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே, என் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், நான் ஜெபித்த காரியத்தில் அற்புதம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம், நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டீர், பதில் கொடுத்தீர், ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை துதிக்க உடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை காண்பீங்க. விசுவாசத்தோடு துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றிலிருந்து ஒரு மாற்றம் நடக்கும். ஆமேன்.